ஹாய் கைஸ், நம்ம வந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து இன்ஜின் பிரிக்கிற வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஸோ காங்கேயத்துல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஒரு வண்டி RX100. ஸோ அந்த வண்டிக்கு வந்து இப்போ லேத்தில் கொடுத்து இன்ஜின் பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதை வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ காமிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து போர் நம்ம என்ன பிஸ்டன் யூஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன போர் யூஸ் பண்ணியிருக்கோம், பேரிங் வந்து என்னென்ன போடுறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ மாற்றுறது எப்படி, நமக்கு வந்து இன்ஜினில் வந்து ஒரு நாய்ஸ் வரும். ஸோ பேரிங்கோட நாய்ஸ், இல்லை பிஸ்டன் ஸ்லீவ் நாய்ஸ், அந்த மாதிரி ஒரு நாய்ஸ்லாம் வரும். ஸோ அந்த நாய்ஸ்லாம் எதுவுமே வராமல் தெளிவாக வந்து நம்ம எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாகவே தெளிவாக பார்க்கலாம். ஃபுல் இன்ஜின் வந்து ரீபில்ட் பண்ணுறதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ் பார்க்கலாம். நம்ம இன்ஜின் வேலை செய்யும்போது எப்பயுமே வந்து இதில் வர எல்லா ஆயில் சீலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பேரிங் இதெல்லாமே மாற்றி விட்டுருங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. பேரிங் எல்லாமே இன்ஜினில் வர்றது தான். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மேட் இன் இந்தியான்னு தான் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நார்மலாக SKF, FAG அந்த மாதிரி பிராண்டோட பேரிங் தான். இதில் வந்து நம்ம ஜப்பான் மேக் பேரிங் வாங்கி போட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த பேரிங் நாய்ஸ் வராது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியன் தான் போட்டிருக்கோம். அதுக்காக இது வந்து போடவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, போடலாம். பட் இருந்தாலும் இதை கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஜப்பான் மேக் பேரிங்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜப்பான் இந்த பேரிங்லேயே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து மேட் இன் ஜப்பான். ஸோ இது வந்து இன்னுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் RXல வந்து 100க்கு வந்து 6304 வந்து 2 பேரிங் வரும், 6205 வந்து ஒரு பேரிங் வரும், 6303 ஒரு பேரிங் வரும். இந்த 6303 மட்டும் நமக்கு வந்து ஜப்பான் பேரிங் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் கிடச்சிதுன்னா அது போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக FAG யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த 4 பேரிங்குமே வந்து கம்பல்சரி மாற்றிட்டீங்க அப்படின்னா இன்ஜினில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் சைடு வர்றதில் வந்து 6205 இந்த பேரிங் தான் வரும். ஸோ இதை மாட்டும்போது நல்லா ஆயில் போட்டு மாட்டிக்கலாம். ஆயில் போட்டு மாட்டினீங்க அப்படின்னா இன்னுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு இன்ஜின் பேரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து வராது. ஸோ 2 ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கூட நம்ம போடுற ஆயில் தான் வந்து இந்த இன்ஜின் பேரிங்க்கு வர்றது. ஸோ அதனால் நம்ம மாட்டும் போது ஆயிலெலாம் போட்டு மாட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். இதில் சவுண்ட் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். பேரிங் அடிக்கும்போது அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து பேரிங் உள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராக்கெட் சாஃப்ட்டுக்கு வர்றது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் 6304 வரும். ஸோ இதுக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஆயில் போட்டு மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஆயில் சீல் போடணும். ஆயில் சீல் போடும்போது லெஃப்ட் சைடில் வந்து மேக்னெட் சைடு வந்து நீங்கள் வந்து நல்லா பேஸ்ட் போட்டு மாட்டிக்கோங்க. ஸோ ஏர் நார்மலாக நமக்கு வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து கரெக்டான லெவலில் உள்ளே வரும். ஸோ இதில் வந்து ஏர் லீக் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஏர் மட்டும் உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து
கண்டிப்பாக வந்து பிக்கப் இதெல்லாமே வந்து ட்ராப் ஆகும். அது போக ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி நிறையா பிரச்சனை வரும். ஸோ அதனால் இதில் ஒரு ஆயில் சீலுக்கு வந்து பேஸ்ட் போட்டு மாட்டிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேரிங்கோட ஸ்டாப்பர். ஸோ பேரிங் ஸ்டாப்பர் மட்டும் இல்லை, அப்புறம் நமக்கு வந்து கியர் சேஞ்ச் ஆகிறப்ப அதில் ஒரு ஸ்டாப்பர் வரும். அதுக்கான ஸ்ப்ரிங்கும் வந்து இதில் தான் கனெக்ட் ஆகும். இதுக்கு வர எல்லா ஸ்க்ரூவுமே டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணும்போது இந்த மாதிரி இன்ஃபைட் போட்டு டைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது லூஸ் ஆகி கலந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கிளச் சைடு வர ஆயில் சீல், கிராங்கோட ஆயில் சீல். இந்த ஆயில் சீலுக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து பேஸ்ட் போட்டு தான் மாட்டணும். இதில் வந்து எழுத்து வரும். ஸோ அது மட்டும் கிளச்சுக்கு வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி மாட்டிக்கோங்க. ஏன் பேஸ்ட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு வந்து கிராங்குக்கு வந்து நம்ம பெட்ரோல் கூட போகிற ஆயில் மட்டும் தான் இருக்கும். நமக்கு வந்து இதில் பேஸ்ட் போடாமல் நம்ம மாட்டுறோம், இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து உங்களுக்கு ஆயில் சீல் வீக் ஆகி ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா, நம்ம கிளச்சுக்கு வந்து அதாவது இன்ஜின் ஆயில் ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த ஆயில் வந்து அந்த ஆயில் சீலோட கேப் வழியாக கிராங்க் உள்ளே போய் பிஸ்டன் வழியாக ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆயில் உங்களுக்கு காலி ஆகிட்டே இருக்கும். ஒயிட் ஸ்மோக் வந்து அதிகமாக தள்ளும். அப்புறம் கிராங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே இதே மாதிரி ஆயில் போட்டு மாட்டிக்கலாம். ஏன்னா எப்பயுமே வந்து எல்லாத்துக்குமே ஆயில் போட்டு மாட்டினீங்கன்னா தான் மாட்டுறதுக்கும் ஃப்ரீயாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்புறம் கிராங்க் இறக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் சைடு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பொறுமையாக கனெக்டிங் ராடு மாட்டியிருக்கிற அந்த பின்னில் வந்து பொறுமையாக தட்டி இறக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லேத்தில் வந்து கொடுக்கும்போது அவங்ககிட்டயே சொன்னீங்க அப்படின்னா மேக்னெட் சைடோட பேரிங் வந்து அவங்கள அடித்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஸில் அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆயில் சீல்லாம் மாட்டுறதுக்கு முன்னாடி கேஸை லைட்டாக ஹீட் பண்ணி உள்ளே இறக்கணும். ஸோ நமக்கு அது தேவையில்லை, இப்போதைக்கு இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கியர் வீல். இது 4 ஸ்பீடோட கியர் வீல். ஏன்னா 100ல் 4 ஸ்பீடு தான் வரும். 5 ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 சாஃப்ட்லையுமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வீல் வரும். இது வந்து சீட்டிங் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். நம்ம கியர் ஃபோர்க் மாட்டும் போது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டான கியர் ஃபோர்க் தான் அந்தந்த சாஃப்ட்டில் வந்து செட் ஆகும். இதில் வந்து இந்த கிளச் சாஃப்ட்டில் வர கியர் ஃபோர்க் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். உங்களுக்கு அது வந்து ரெண்டுமே ஒரே சைஸில் தான் வரும்.
ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் வரும். நீங்கள் அதை வந்து மாட்டிட்டு லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஷேக் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டானது இல்லை, ஷேக் வரலன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கியர் ஃபோர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 காடி கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இது வந்து நியூட்ரலேட்டோட இது. நீங்கள் அந்த காடி வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த கியர் ட்ரம்மில் வந்து உங்களுக்கு வந்து கியர் சேஞ்ச் பண்ணும்போது அது ஃப்ரீயாக வந்து ரோல் ஆகாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கியர் ஹார்டாக இருக்கும். அதனால் அந்த கியர் ஃபோர்க் வந்து கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணி மாட்டுறது ரொம்ப நல்லது. இப்போ கியர் டைட்டாக இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மெயினான ரீசன் வந்து இந்த கியர் ஃபோர்க் தான். ஸோ இந்த கியர் ஃபோர்க்கில் இருக்கிற அந்த பின் வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சி, தேய்மானம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிரச்சனை வரும். ஏன்னா ஆயில் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு சம்டைம் ஓட்டிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் தேய்மானங்கள் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி தேய்மானம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கியர் டைட் ஆகும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக மாட்டிட்டீங்க அப்படின்னா இப்போ ஸ்ப்ராக்கெட் சாப்பிட்ட பிடிச்சிட்டு நம்ம வந்து கிளச் சாப்பிட்ட சுற்றணும் அப்படின்னா அது வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அதாவது ஸ்ப்ராக்கெட் சாப்பிட்டு சுற்றக்கூடாது, இது கிளச் சாப்பிட் மட்டும் தான் சுற்றணும். ஸோ அந்த மாதிரி சுற்றிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக மாட்டிருக்கீங்க. இப்போ நியூட்ரலில் இருக்குது. ஸோ அதை நம்ம செக் பண்ணி மாட்டிக்கலாம். கேஸுக்கு வந்து நல்லா பேஸ்ட் போட்டுக்கோங்க, பேஸ்ட் போட்டு தான் மாட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆயில் லீக்கேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாகவே ஆயில் லீக்கேஜ் வரும். ஸோ அதனால் பேஸ்ட் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கேஸை வந்து ஃபிட் பண்ணிடலாம். இந்த ரைட் சைடு கேஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து கையில் ப்ரெஸ் பண்ணாலே வந்து லாக் ஆகிக்கும். இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி லாக் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கையில் சீட்டிங் பண்ணாலே பக்காவாக சீட்டிங் ஆயிரும். இதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம இப்போது ஸ்க்ரூ கிட் வந்து இதுக்கு வந்து கிடைக்கிது, இன்ஜின் போல்ட்டோட ஸ்க்ரூ கிட் கிடைக்கிது. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ ஸ்க்ரூ எல்லாமே டைட் பண்ணும்போது அதே மாதிரி இன்ஃபைட்டில் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல் டைட்டில் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆயில் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. கம்ப்ரஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டைட் பண்ணும்போது கரெக்டாக நல்லா சென்டராக இருக்காதுன்னு பார்த்துக்கோங்க. 2 பக்கமும் வந்து ஆப்போசிட் டைட் பண்ணிவிட்டு கிராங்கை ஒரு டைம் சுற்றி பார்த்து கிராங்க் வந்து ஃப்ரீயாக இருக்கா அப்படி இல்லை டைட்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணுங்கள். ஒவ்வொரு இதை டைட் பண்ணிவிட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து சென்டர் கரெக்டாக இருக்கும் கிராங்க்கு. அப்படி இல்லை அப்படின்னா டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கிராங்க் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது, சீக்கிரமாகவே நம்ம கிராங்கில் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஆப்போசிட் ப்ராப்பராக நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது உங்களுக்கு. இல்லை நான் எல்லாமே கரெக்டாக தான் மாட்டினோம், அது அப்பயும் வந்து உங்களுக்கு கிராங்க் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபைபர் சுற்றி எடுத்து கிராங்கில் வந்து லைட்டாக தட்டினீங்க அப்படின்னா, இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இல்லை லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அந்த மாதிரி 2 டைம் தட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் ஒருக்கா கூட கழட்டிட்டு மறுபடியும் டைட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளே வந்து நார்மலாக இருக்கணும். இந்த ப்ளே இல்லாமல் உங்களுக்கு டைட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் ஒவ்வொன்றும் வந்து நம்ம மாட்டும்போது செக் பண்ணி மாட்டுறது நல்லது. ஏன்னா RXல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்லாப்பிங் நாய்ஸ்லாம் நல்லாவே வரும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நமக்கு வரக்கூடாது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பராக ஓரளவுக்கு செக் பண்ணி மாட்டுங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கிளச்சோட ஆயில் சீலுக்கு மட்டும் கிராங்கில் வந்து கிளச் சைடு வர ஆயில் சீலுக்கு நீங்கள் நல்லா வந்து பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஆயில் வந்து கிராங்க் வழியாக போய் ஃபயர் ஆகி உங்களுக்கு ஒயிட் ஸ்மோக் தள்ளும். அதோட இன்ஜின் ஆயில் வந்து சீக்கிரமாக காலியாயிரும். நமக்கு நார்மலாகவே வந்து பெட்ரோல் கூட ஆயில் போடுறதுனால ஸ்மோக் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ பெருசாக டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து உள்ள இன்ஜினில் உள்ளது எல்லாமே காலியாயிரும், கியர் பாக்ஸில் உள்ளது எல்லாமே. ஸோ அப்படி காலி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்ஜினில் உள்ளது எல்லாமே தேய்மானம் ஆயிரும். நம்ம வண்டியை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, RXை பற்றி பொருள் எல்லாமே வந்து ரொம்ப ரேர். அதனால் கரெக்டாக நீங்கள் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த ஸ்டாப்பர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வந்து ஹீட் ஆகும்போது அந்த ஆயில் சீல் வந்து கலந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதுக்காக இந்த ஸ்டாப்பர் இதையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் பிரிக்கிற வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். ஸோ அதில் உள்ள பார்ட் 2 தான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்ட் 3ல் தான் வந்து ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற வீடியோ வரும். ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக போடணும் அப்படிங்கிறக்காக தான் இப்படி ஒவ்வொரு பார்ட்டாக போட்டுட்ருக்குறோம். ஸோ இது வந்து செகண்ட் பார்ட். அடுத்த தேர்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து வண்டி ஃபுல்லாக எப்படி இருக்குது, வண்டியோட நாய்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் காமிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.